ஹாய் ஒருவன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதான நிலவட்டமாக இந்த ஹிஜாப் எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது அப்படின்னு நானாக கல்யாணம் முடிஞ்சோடனே ஹிஜாப் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் எப்படின்னா அந்த ஃபர்தாவோட சால் தருவாங்க. அந்த சால் லாங் சைஸ் சாலாக இருக்கும். அந்த சாலை தான் அப்படி கழுத்தை சுற்றி ரெண்டு பக்கமும் முன்னால் போட்டுக்கிடுவோம். பேக் சைடு நமக்கு பிளெயினாக தான் இருக்கும். அப்படி தான் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் சில ஆலிம்கள் சொல்லுவாங்க, இப்படி போடுறத விட மக்கானா போடணும், அந்த மக்கானா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம சாரியே உடுத்தினா கூட மக்கானா போட்டுக்கிட்டா போதும், ஃபர்தா தான் போடணும் அப்படிங்கிறதுல நம்மளை உடலை மறைக்கணும். அப்போ சாரி உடுத்திருந்தாலும் மக்கானா போட்டுக்கிட்டோன்னா அது நமக்கு உடம்பு நல்லா மறைச்சிடும். மக்கானா எப்படி இருக்கணும்னா வயிற்றுக்கு கீழேயும் பின்னால் இடுப்புக்கு கீழேயும் மறைச்சிருக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிருக்கும் அந்த மக்கானா. அப்படி தான் நம்ம போடணும். ஆனால் இன்றைக்கி என்ன போடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு டிசைனாக ஃபர்தா போடுறாங்க. அந்த ஃபர்தா நமக்கு லூஸாகவும் இல்லை. கடையில் எப்படி அவங்க ஆல்ட்ரு பண்ணி தாராங்க, எப்படி தாராங்களோ அப்படியே நம்ம மக்கள் வாங்கி போடுறாங்க. இப்போ கயிறு கட்டி சில ஃபர்தாலாம் போடுறாங்க. அந்த கயிறு கட்டி போடும்போது என்ன செய்யுது, கயிறை பின்னால் கட்டிடுறாங்க. கட்டினோன்னே முன்னால் நெஞ்சு தூக்கிக்கிட்டும் பின்னால் பின்பகுதி தூக்கிக்கிட்டும் எடுப்பாக இருக்குது. ஃபர்தாங்கிறதே எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளை மறைக்கிறதுக்கு தான். நம்ம உடலை மறைச்சி நம்ம உடலுடைய பாகங்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபர்தா போடுறோம். ஆனால் அந்த கயிறு கட்டி போடுறதுனால என்னதுன்னா நம்ம உடல் அங்கங்கள் உடல் பாகங்கள் எடுப்பாகவும் பிறருடைய பார்வை தூண்டுறதாகவும் நமக்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஆடைகள் நம்ம இருக்கக்கூடாது. ஃபர்தா போடுறதுங்கிறது நம்ம அழகை மறைக்க தான் ஒழிய நம்ம அழகை வெளிப்படுத்துறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னா நிறைய பேர் இந்த ஜமிக்கு வச்சது கலர் கலராக எப்படிலாம் வருது, கடையில் எப்படி தாராங்களோ அதே மாதிரி வாங்கி நம்ம போட்டுக்கிறாங்க மக்கள். அதே மாதிரி இப்படி நமக்கு சும்மா கழுத்தை சுற்றி போடுறது, சும்மா பாதி உடம்பு தெரியுது, முதுகு தெரியுது, கழுத்து தெரியுது, அப்படி தெரியுற மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. அது மாதிரி கயிறு கட்டி இப்போ நிறைய பேர் ஃபர்தா போடுறாங்க. அந்த ஃபர்தாவை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம உடல்கள் வெளியே தெரியக்கூடாது. நம்ம லூஸாக போடும்போது நம்ம உடல் அவ்வளோவா தெரியாது. நம்ம எதுக்கு ஹிஜாப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும். எல்லாரும் ஃபர்தா போடுறாங்க, அந்த ஃபர்தா போட்டால் அழகாக இருக்குது அப்படிங்கிறது போடாமல் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கொண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் முந்தானையால் உங்களை மறைச்சிக்கங்க அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும். அல்லாஹ் ஒரு வசனம் நம்ம காதில் கேட்டோம்னா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய அழகு. அப்படி தான் இருக்கணும். எல்லாரும் போடுறாங்க நானும் போடுதேன் அப்படிங்கிறது நம்ம போடக்கூடாது. அந்த ஃபர்தா நம்மளுக்கு கண்ணியத்தை தரணும். நம்ம உடுத்தும் போது ஒரு கண்ணியத்தை தரணும். நானும் அந்த கழுத்தை சுற்றி தான் முதல்ல போடுவேன். மேரேஜ் முடிஞ்சதுலேருந்து போட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆலிம்கள்லாம் சொல்லும்போது மக்கானா போடுங்க அப்படின்னு மக்கானா போட்டு ஆனால் கொஞ்சம் அலர்ஜி ரொம்ப அலர்ஜி ஹீட் பிடிக்காமல் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாச்சு. சரி, அல்லாஹ் இருக்கான் போதுமானவன், நமக்கு அல்லாஹ் நோயிலேருந்து நமக்கு சிபா தருவான், அல்லாஹ் தானே பாதுகாவலன், அவனே பொறுப்பான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அல்லாவுக்காக தான் போடுறோம், மனிதர்களுக்காக போடல. இந்த மனிதர்கள் முன்னால் கேவலப்பட்டு நின்றாலும் பரவாயில்ல, அல்லாஹ் முன்னால் நம்ம கேவலப்படக்கூடாது. அதனால தயவுசெய்து இந்த கயிறு வச்சு கட்டுற ஃபர்தாவை அவாய்ட் பண்ணிடுங்க. அதை போடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சில பேர்லாம் ஃபர்தா போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கே அவங்களுடைய உடல் அப்படியே வெளியே தெரியுது. நீங்கள் ஃபர்தா போடாமல் வெறும் சேலை கட்டியிருந்தால் கூட அந்த அளவுக்கு இருக்காது. சும்மா ஃபர்தா போடாது ஜிகுன்னு ஃபர்தா அப்படியே ஷைனிங்காக அப்படி ஒரு அழகாக போடுறாங்க. அதெல்லாம் பிற அந்நிய ஆண்கள் பார்வையை தூண்டும். அவங்க பாவம் செய்யறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பெண்கள் தானும் சாய்ந்து பிற ஆண்களையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட செயல்கள் செய்யாமல் அல்லாஹுக்காக நம்ம ஹிஜாபை பேணணுமே ஒழிய நல்ல விதமாக பேணணும். இன்ஷா அல்லாஹ். ஃபர்தாங்கிறது அழகை மறைக்கிறத அறிவை மறைக்க